எல்லாரும் நம்மளை தேவையில்லாம பஞ்சாயத்து பண்ணி இப்ப அந்த ஒருத்தர் மட்டும் இறக்கி இங்க வர இறக்கி விட்டு போவோம்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்லாதீங்க. நீங்க எல்லாரும் கலந்து பேசுங்க முத. பாவம் இல்லையா அவன்? அப்புறம் என்ன பழக்க வழக்கம் பாருங்க, என்ன நட்பு அப்புறம் உங்களுக்கு இருக்கு? எல்லாம் கலந்து பேசிங்க. என்ன அவன் பாவம் இல்லையா? என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, குடிப்பழக்கத்தை விட்டாச்சு. குடிப்பழக்கத்தை விட்டுதான் எல்லாரும் கயிறை கட்டி கோயில் நோக்கி போ. எல்லாரும் இல்ல, அவன் மட்டும் கட்டல. சரி, அவன் ஒரு ஆள் மட்டும் கட்டலங்க. அந்த பரதேசி பையன் மட்டும் கட்டல. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி கோயில் குளத்தை நோக்கி போலாம்னு 6 படை முருகன் 6 படையை பார்க்கலாம்னு கிளம்புனா பாத்தீங்கன்னா 4 படையை பார்த்தாச்சு. திருச்செந்தூர் போனோம், பழனி போனோம், அப்புறம் மதுரைக்கு வந்து திருப்போன்றோம், அழகுல இருக்க 6வது படை எல்லாம் 4 படை முருகனையும் பார்த்துட்டான், தரிசிச்சாச்சு. அடுத்து 2 படை திருத்தணியும் மருதமலையும் போகணும். அது போற வழியில ஒரு பரதேசி வாய் இல்லாம என்ன செஞ்சிருக்கு, குடியார கூமுட்டை கயிறு கட்டிருக்காங்கன்னு தெரியாம சரி போறதான் போறோம், அப்படி ஒரு கோட்டர் சாப்பிட்டு சாலியா போவோம். என்ன கொடைக்கானலுக்கா போற? வாயில செருப்பு தடிக்க வாய் சும்மா இருக்காது உனக்கு? அப்படி ஒரு சரக்கு போட்டு போவோம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கயிறை கட்டு திருந்ததான் கயிறு கட்டி நீங்க கோயில் கொளுத்து போறீங்க, அங்கேயும் போய் சரக்கு அடிப்போம்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? சரி பிஞ்சு அவனுக்கு பாவம் அவனை பாருங்களேன். இந்த நான் தான் சாம்பார் ஆப் எனக்கு நான் தான் இப்ப பாத்தீங்கன்னா சட்டை பிடிச்சி அடிச்சு இறக்கி விடுறாங்க. இப்ப நீ வேணாம்ப்பா செட்டா மாட்டா, நீ பஸ் பிடிச்சி விட்டு போய், பஸ் கூட காசு இல்லப்ப போன்னு சொல்லாத. காசு இல்ல இந்த உன் செயினை கழுத்து பிடி தேவையெல்லாம் போட்டு விட்டு அப்புறம் தேவையில்லாத பேசுவேன்.